நெகேமியா ஆகமம் அதிகாரம் 8. மக்கள் அனைவரும் ஒரே ஆளென தண்ணீர் வாயிலுக்கு எதிரே இருந்த வளாகத்தில் ஒன்று கூடினர். ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த மோசேயின் திருநூலை கொண்டு வருமாறு திருநூல் வல்லுனர் எஸ்ராவை வேண்டினர். அவ்வாறே 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர், பெண்டிர், புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டிரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுனரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரமேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு அருகே வலப்பக்கத்தில் மத்தித்தியா, சேமா, அனாயா, உரியா, இல்கியா, மாசேயா ஆகியோரும், இடப்பக்கத்தில் பெதாயா, மிசாவேல், மல்கியா, ஆசும், அசுபதீனா, செக்கரியா, மெகல்லாம் ஆகியோரும் நின்று கொண்டிருந்தார்கள். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமேன், ஆமேன் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மேலும் லேவியரான ஏசுவா, பானி, செரேபியா, யாமின், கூபு, சபத்தாய், ஓதியா, மாசேயா, கெலிட்ரா, அசரியா, யோசபாத்து, அனான், பெலாயா ஆகியோர் சட்டத்தை மக்களுக்கு விளக்கினார்கள். மக்கள் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுனருமாகிய எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். எனவே லேவியர் எல்லா மக்களையும் நோக்கி, அமைதியாயிருங்கள், ஏனெனில் இன்று புனித நாள், துயரம் கொள்ளாதீர்கள் எனச் சொல்லி அழுகையை அமர்த்தினார்கள். எல்லா மக்களும் அவர்களுக்கு கூறப்பட்ட வார்த்தைகளை புரிந்து கொண்டதால் உண்ணவும் குடிக்கவும் உணவு அனுப்பவும் மகிழ்ச்சி கொண்டாடவும் புறப்பட்டு சென்றார்கள். 2ஆம் நாள் அனைத்து மக்களின் குலத் தலைவர்களும் குருக்களும் லேவியர்களும் திருநூல் வல்லுனரான எஸ்ராவிடம் திருச்சட்டத்தின் சொற்களை கற்றுக்கொள்ள கூடி வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் 7ஆம் மாத திருவிழா காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் கூடாரங்களில் தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் மோசே வழியாக தந்த கட்டளை திருச்சட்டத்தில் எழுதியிருக்க கண்டார்கள். ஆகையால் திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி கூடாரங்கள் அமைப்பதற்கு மலைகளுக்கு சென்று ஒலிவ கிளைகள், காட்டு ஒலிவ கிளைகள், மிருது செடி கிளைகள், பேரீச்ச ஓலைகள் மற்றும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய நகரங்கள் எல்லாவற்றிலும் எருசலேமிலும் பறைசாற்றி அறிவிக்கச் செய்தார்கள். எனவே மக்கள் புறப்பட்டு சென்று அவற்றை கொண்டு வந்தார்கள்.
ஒவ்வொருவரும் தம் வீட்டின் மேல் மாடியிலும் தங்கள் முற்றங்களிலும் கடவுளின் இல்ல முற்றங்களிலும் தண்ணீர் வாயில் வளாகத்திலும் எப்ராயிம் வாயில் வளாகத்திலும் தமக்கு கூடாரங்கள் அமைத்து கொண்டார்கள். அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த சபையார் அனைவரும் கூடாரங்கள் அமைத்து அக்கூடாரங்களில் தங்கினர். நூனின் மகன் யோசுவாவின் காலத்திலிருந்து அன்று வரை இஸ்ரேல் மக்கள் இவ்விதம் செய்ததில்லை. அன்று பெருமகிழ்ச்சி நிலவியது. எஸ்ரா முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரை கடவுளின் திருச்சட்ட நூலை உரக்க வாசித்தார். அவர்கள் 7 நாள் அளவும் திருவிழா கொண்டாடினர். சட்ட ஒழுங்கின்படி 8ஆம் நாள் பெரும் சபையை கூட்டினர். எஸ்தர் அதிகாரம் 4. அரசி எஸ்தரின் உதவியை மொர்தக்காய் நாடல். இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அறிந்த மொர்தக்காய் தம் ஆடைகளை கிழித்து சாக்கு உடை அணிந்து சாம்பல் பூசிக்கொண்டு வெளியே நகரின் மையத்திற்கு சென்று ஓலமிட்டு மனங்கசிந்து அழுதார். அரச வாயிலுள் சாக்கு உடை அணிந்து எவரும் நுழையக்கூடாது என்பதால் அவர் வாயில் வரை சென்றார். மன்னரின் வார்த்தையும் நியமமும் எந்தெந்த மாநிலங்களை அடைந்தனவோ அங்கெல்லாம் இருந்த யூதரிடையே பெரும் புலம்பலும் நோன்பும் கண்ணீரும் அழுகையும் விளங்க அனைவரும் சாக்கு உடை அணிந்து சாம்பல் பூசிக் கொண்டனர். எஸ்தரின் செவிலியரும் அன்னகர்களும் வந்து இவற்றை அவரிடம் சொல்ல அரசி பெரிதும் வாடி துடித்தார். மொர்தக்காய் சாக்கு உடை களைந்து நல்லாடை அணிந்து கொள்ளும்படி ஆடைகளை அவர் அனுப்பி வைத்தார். அவரோ அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. எஸ்தருக்கு பணிபுரியும்படி மன்னரால் நியமிக்கப்பட்டிருந்த அன்னகர் அத்தாக்கை அவர் அழைத்து மொர்தக்காயின் அவல நிலைக்கு காரணம் யாதென அறிந்து வருமாறு அனுப்பினார். அத்தாக்கு அரச வாயிலுக்கு எதிரே நகர்ச்சந்தியில் இருந்த மொர்தக்காயிடம் சென்றார். மொர்தக்காய் தமக்கு நேரிட்ட அனைத்தை பற்றியும் யூதரை அழிக்கும்படி அரச கருவூலத்தில் சேர்ப்பதற்காக ஆமான் வாக்களித்த வெள்ளி பற்றியும் அவருக்கு தெரிவித்தார். மேலும் சூசானில் பிறப்பிக்கப்பட்ட நியமத்தின் ஒரு நகலை எஸ்தரிடம் காட்டும்படி கொடுத்து அவர் மன்னரிடம் சென்று மன்றாடி அவர் முன்னிலையில் தம் மக்களுக்காக பரிந்து பேசுமாறு வேண்டினார். அத்தாக்கு அவ்வாறே சென்று எஸ்தரிடம் மொர்தக்காயின் வார்த்தைகளை எடுத்துரைத்தார். எஸ்தர் மறுபடியும் அத்தாக்கு வழியாய் மொர்தக்காய்க்கு சொல்லி அனுப்பியது. மன்னரால் அழைப்பு பெறாத ஆண் பெண் எவரும் மன்னரின் உள்முற்றத்திற்கு சென்றால் கொல்லப்படுவர் என்பதும் யாருக்கு மன்னர் தம் பொற்செங்கோலை நீட்டுகிறாரோ அவரே பிழைப்பார் என்பதும் அரச நியமம். இதனை மன்னரின் அனைத்து ஊழியர்களும் மாநில மக்கள் அனைவரும் அறிவர். அவரும் எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தக்காயிடம் அறிவித்தார். அதற்கு மொர்தக்காய் எஸ்தரிடம் அறிவிக்கும்படியாக கூறியது. அனைத்து யூதருள்ளும் அரச மாளிகையில் உள்ள நீ மட்டும் காப்பாற்ற பெறுவாய் என உனக்குள் கற்பனை செய்ய வேண்டாம். ஏனெனில் இவ்வமயம் நீ மௌனமாய் வாழாவிருப்பின் விடுதலையும் பாதுகாப்பும் யூதருக்கு பிரிதொரு இடத்து நின்று தோன்றும். ஆனால் நீயும் உன் தந்தையின் வீட்டாரும் அழிவீர். யார் அறிவார்? ஒருவேளை இதுபோன்ற நேரத்திற்கெனவே நீ அரசியாகி உள்ளாய் போலும். இது கேட்ட எஸ்தர் மொர்தக்காயிடம் சொல்லும்படியாக கூறியது. சூசானில் காணப்படும் அனைத்து யூதரையும் ஒன்று சேர்ப்பீராக. எனக்காக நோன்பிருந்து 3 நாள் இரவு பகல் உண்ணாமலும் குடியாமலும் இருப்பீராக. நானும் என் செவிலியரும் அவ்வாறே நோன்பிருப்போம். சட்டத்திற்கு புறம்பே எனினும் நான் மன்னரிடம் செல்வேன். அழிவதாயின் அழிகிறேன். மொர்தக்காய் அவ்வாறே சென்று எஸ்தரின் வாக்கின்படியே அனைத்தையும் செய்தார். எஸ்தர் அதிகாரம் 5. மன்னரையும் ஆமானையும் எஸ்தர் விருந்துக்கு அழைத்தல். 3ஆம் நாள் எஸ்தர் அரசியின் ஆடையணிந்து அரச மாளிகைக்கு எதிரில் இருந்த உள்முற்றத்தில் நின்றார். அரண்மனை நுழைவாயிலின் எதிரில் இருந்த அரசவை மண்டபத்தில் அரியணை மீது மன்னர் வீற்றிருந்தார். உள்முற்றத்தில் நின்ற அரசி எஸ்தரை கண்டதும் மன்னரின் கண்களில் அவருக்கு தயவு கிடைத்தது. மன்னர் தம் கைகளில் இருந்த பொற்செங்கோலை எஸ்தரிடம் நீட்ட எஸ்தர் அருகில் சென்று செங்கோலின் நுனியை தொட்டார். மன்னர் அவரை நோக்கி, எஸ்தர் அரசியே, உனக்கு என்ன வேண்டும்? உன் வேண்டுகோள் யாது? என் அரசின் பாதியேயாகிலும் அது உனக்களிக்கப்படும் என்றார். அதற்கு எஸ்தர், மன்னர் விரும்பினால் இன்று நான் வைத்திருக்கும் விருந்திற்கு தாங்களும் ஆமானும் வருகை தர வேண்டும் என்று பதிலிறுத்தார். எஸ்தரின் அழைப்பிற்கிணங்கி மன்னர் ஆமானை விரைந்து வருமாறு பணித்தார். அவ்வாறே மன்னரும் ஆமானும் எஸ்தர் வைத்த விருந்திற்கு சென்றனர். விருந்தில் திராட்சை மது அருந்துகையில் மன்னர் எஸ்தரை நோக்கி, உன் வேண்டுகோள் எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும். அது அரசின் பாதியே ஆனாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். அதற்கு எஸ்தர், என் விண்ணப்பமும் வேண்டுகோளும் இதுவே.
மன்னரின் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால், மன்னரின் பார்வையில் இது நலமெனத் தோன்றினால், மன்னரும் ஆமானும் நான் நாளைய தினமும் உங்களுக்காய் ஆயத்தம் செய்யும் விருந்திற்கு வருகை தருமாறு வேண்டுகிறேன். அவ்வமயம் மன்னரின் வார்த்தையின்படி என் விண்ணப்பத்தை தெரிவிப்பேன் என்று பதிலுறுத்தாள். மொர்தக்காயை கொல்ல ஆமானின் திட்டம். அன்று ஆமான் மகிழ்வுடனும் உவகையுடனும் வெளியே சென்றான். ஆயினும் அரச வாயிலருகில் பணிபுரிந்த மொர்தக்காய் எழுந்து நிற்காததையும் தன்னைக் கண்டு ஒதுங்கி நில்லாததையும் பார்த்தபொழுது அவருக்கெதிராய் ஆமானின் நெஞ்சம் வெஞ்சினத்தால் நிறைந்தது. எனினும் ஆமான் தன்னை கட்டுப்படுத்தியவாறே வீட்டிற்கு வந்து தன் நண்பர்களையும் மனைவி செரேசையும் வரும்படி அழைத்தான். ஆமான் அவர்களிடம் தன் செல்வச் சிறப்பை பற்றியும் தன் மைந்தர்களின் எண்ணிக்கை பற்றியும் மன்னர் தன்னை எவ்வாறு அனைத்து தலைவர்களுக்கும் அரச அலுவலர்களுக்கும் மேலாய் உயர்த்தியுள்ளார் என்பதை பற்றியும் விரித்துரைத்தான். மேலும் அவன் அரசி எஸ்தர் ஆயத்தம் செய்த விருந்திற்கு தன்னையன்றி வேறெவரையும் மன்னருடன் வரும்படி அனுமதியாமல் நாளையும் விருந்திற்கு என்னை மன்னருடன் வருமாறு அழைத்திருக்கிறாள். எனினும் அரச வாயிலருகில் அமர்ந்திருக்கும் யூதனாகிய மொர்தக்காயை காண்கையில் இவை அனைத்தும் எனக்கு ஒன்றும் இல்லை எனவும் கூறினான். இதைக் கேட்ட அவன் மனைவி செரேசும் நண்பர்களும் அவனை நோக்கி 50 முழ உயர தூக்குமரம் செய்து நாளை மன்னரிடம் கூறி மொர்தக்காயை அதில் தூக்கிலிட்டு பின்னர் அரசுடன் விருந்துண்டு மகிழச் செல்லும் என்றனர். இவ்வார்த்தை ஆமானுக்கு நலமெனப்பட்டதால் அவன் தூக்குமரம் ஒன்று செய்வித்தான். எஸ்தராகமம் அதிகாரம் 4. இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அறிந்த மொர்தக்காய் தம் ஆடைகளை கிழித்து சாக்கு உடை அணிந்து சாம்பல் பூசிக்கொண்டு வெளியே நகரின் மையத்திற்கு சென்று ஓலமிட்டு மனங்கசிந்து அழுதார். அரச வாயிலுள் சாக்கு உடை அணிந்து எவரும் நுழையக்கூடாது என்பதால் அவர் வாயில் வரை சென்றார். மன்னரின் வார்த்தையும் நியமமும் எந்தெந்த மாநிலங்களை அடைந்தனவோ அங்கெல்லாம் இருந்த யூதரிடையே பெரும் புலம்பலும் நோன்பும் கண்ணீரும் அழுகையும் விளங்க அனைவரும் சாக்கு உடை அணிந்து சாம்பல் பூசிக்கொண்டனர். எஸ்தரின் செவிலியரும் அன்னகர்களும் வந்து இவற்றை அவரிடம் சொல்ல அரசி பெரிதும் வாடி துடித்தார். மொர்தக்காய் சாக்கு உடை களைந்து நல்லாடை அணிந்து கொள்ளும்படி ஆடைகளை அவர் அனுப்பி வைத்தார். அவரோ அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. எஸ்தருக்கு பணிபுரியும்படி மன்னரால் நியமிக்கப்பட்டிருந்த அன்னகர் அத்தாக்கை அவர் அழைத்து மொர்தக்காயின் அவல நிலைக்கு காரணம் யாதென அறிந்து வருமாறு அனுப்பினார். அத்தாக்கு அரச வாயிலுக்கு எதிரே நகர் சந்தியில் இருந்த மொர்தக்காயிடம் சென்றார். மொர்தக்காய் தமக்கு நேரிட்ட அனைத்தை பற்றியும் யூதரை அழிக்கும்படி அரச கருவூலத்தில் சேர்ப்பதற்காக ஆமான் வாக்களித்த வெள்ளி பற்றியும் அவருக்கு தெரிவித்தார். மேலும் சூசானில் பிறப்பிக்கப்பட்ட நியமத்தின் ஒரு நகலை எஸ்தரிடம் காட்டும்படி கொடுத்து அவர் மன்னரிடம் சென்று மன்றாடி அவர் முன்னிலையில் தம் மக்களுக்காக பரிந்து பேசுமாறு வேண்டினார். அத்தாக்கு அவ்வாறே சென்று எஸ்தரிடம் மொர்தக்காயின் வார்த்தைகளை எடுத்துரைத்தார். எஸ்தர் மறுபடியும் அத்தாக்கு வழியாய் மொர்தக்காய்க்கு சொல்லி அனுப்பியது: மன்னரால் அழைப்பு பெறாத ஆண் பெண் எவரும் மன்னரின் உள்முற்றத்திற்கு சென்றால் கொல்லப்படுவர் என்பதும், யாருக்கு மன்னர் தம் பொற்செங்கோலை நீட்டுகிறாரோ அவரே பிழைப்பார் என்பதும் அரச நியமம். இதனை மன்னரின் அனைத்து ஊழியர்களும் மாநில மக்கள் அனைவரும் அறிவர். அவரும் எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தக்காயிடம் அறிவித்தார். அதற்கு மொர்தக்காய் எஸ்தரிடம் அறிவிக்கும்படியாக கூறியது: அனைத்து யூதருள்ளும் அரச மாளிகையில் உள்ள நீ மட்டும் காப்பாற்ற பெறுவாய் என உனக்குள் கற்பனை செய்ய வேண்டாம். ஏனெனில் இவ்வமயம் நீ மௌனமாய் வாழாவிருப்பின் விடுதலையும் பாதுகாப்பும் யூதருக்கு பிரிதொரு இடத்தினின்று தோன்றும். ஆனால் நீயும் உன் தந்தையின் வீட்டாரும் அழிவீர். யார் அறிவார், ஒருவேளை இது போன்ற நேரத்திற்கெனவே நீ அரசியாகி உள்ளாய் போலும்.
இது கேட்ட எஸ்தர் மொர்தெகாயிடம் சொல்லும்படியாக கூறியது, சூசானில் காணப்படும் அனைத்து யூதரையும் ஒன்று சேர்ப்பீராக. எனக்காக நோன்பிருந்து 3 நாள் இரவு பகல் உண்ணாமலும் குடியாமலும் இருப்பீராக. நானும் என் செவிலியரும் அவ்வாறே நோன்பிருப்போம். சட்டத்திற்கு புறம்பே எனினும் நான் மன்னரிடம் செல்வேன். அழிவதாயின் அழிகின்றேன். மொர்தெகாய் அவ்வாறே சென்று எஸ்தரின் வாக்கின்படியே அனைத்தையும் செய்தார். மொர்தெகாய் ஆண்டவரின் செயல்களை எல்லாம் நினைவு கூர்ந்து அவரிடம் பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, அனைத்தையும் ஆளும் மன்னராகிய ஆண்டவரே, அனைத்தும் உம் அதிகாரத்தின் கீழ் உள்ளன. நீர் இஸ்ராயேலை காக்க திருவுள்ளம் கொள்ளும் போது எவராலும் உம்மை எதிர்த்து நிற்க முடியாது. விண்ணையும் மண்ணையும் விண்ணின் கீழ் உள்ள ஒவ்வொரு வியத்தகு பொருளையும் படைத்தவர் நீரே. நீரே அனைத்திற்கும் ஆண்டவர். ஆண்டவராகிய உம்மை எதிர்ப்பவர் எவரும் இலர். ஆண்டவரே, நீர் அனைத்தையும் அறிவீர். தருக்குற்ற ஆமானுக்கு நான் வணக்கம் செலுத்த மறுத்ததற்கு காரணம் செருக்கோ இருமாப்போ வீண் பெருமையோ அல்ல என்பதையும் நீர் அறிவீர். இஸ்ராயேலின் மீட்புக்காக நான் அவனுடைய உள்ளங்கால்களை கூட முத்தமிட்டிருப்பேன். ஆனால் கடவுளை விட மனிதரை மிகுதியாக மாட்சிமைப்படுத்தக்கூடாது என்பதற்காகவே இவ்வாறு நடந்து கொண்டேன். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன். நான் ஆமானை வணங்க மறுப்பது செருக்கினால் அன்று. ஆண்டவரே, கடவுளே, மன்னரே, ஆபிரகாமின் கடவுளே, இப்போது உம் மக்களை காப்பாற்றும். எங்களுடைய பகைவர்கள் எங்களை ஒழித்துவிட காத்து கொண்டிருக்கிறார்கள். தொடக்க முதல் உம்முடையதாய் விளங்கும் உரிமை சொத்தை அழித்துவிட ஆவல் கொண்டுள்ளார்கள். எகிப்து நாட்டிலிருந்து நீர் உமக்காகவே மீட்டு வந்த உம் உடைமையை புறக்கணித்து விடாதீர். என் மன்றாட்டை கேட்டருளும். உமது மரபுரிமை மீது இரக்கம் கொள்ளும். ஆண்டவரே, நாங்கள் உயிர் வாழ்ந்து உமது பெயரை புகழ்ந்து பாடும் பொருட்டு எங்கள் அழுகையை மகிழ்ச்சியாக மாற்றுவீர். உம்மை புகழ்ந்தேத்தும் வாயை அடைத்து விடாதீர். இஸ்ராயேல் மக்கள் அனைவரும் தங்கள் ஆற்றலெல்லாம் கூட்டி கத்தினார்கள். ஏனெனில் தங்களது சாவு பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார். பகட்டான தம் ஆடைகளை களைந்துவிட்டு துயரத்துக்கும் புலம்பலுக்கும் உரிய ஆடைகளை அணிந்து கொண்டார். சிறந்த நறுமண பொருள்களுக்கு மாறாக தம் தலை மீது சாம்பலையும் சாணத்தையும் இட்டுக்கொண்டார். தம் உடலை அலங்கோலப்படுத்திக் கொண்டு தாம் வழக்கமாக ஒப்பனை செய்யும் உடல் உறுப்புகளை தம் அவிழ்ந்த கூந்தலால் மூடிக்கொண்டார். இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவரை அவர் பின்வருமாறு மன்றாடினார். என் ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்கள் மன்னர். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளும் ஆகிய எனக்கு உதவி செய்யும். ஏனெனில் நான் என் உயிரை பணயம் வைத்துள்ளேன். ஆண்டவரே, நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ராயேலை தேர்ந்தெடுத்தீர் என்றும் அவர்களின் மூதாதையர் அனைவரிடையிலிருந்தும் எங்கள் முன்னோரை என்றென்றைக்கும் உம் உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்தீர் என்றும் நீர் அவர்களுக்கு வாக்களித்ததையெல்லாம் நிறைவேற்றினீர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். நாங்களோ உமது முன்னிலையில் பாவம் செய்துவிட்டோம். நீரும் எங்கள் பகைவர்களிடத்தில் எங்களை ஒப்புவித்து விட்டீர். ஏனெனில் நாங்கள் அவர்களின் தெய்வங்களை மாட்சிப்படுத்தினோம். ஆண்டவரே, நீர் நீதியுள்ளவர். நாங்கள் கொடிய அடிமைத்தனத்தில் உழல்வது கூட அவர்களுக்கு மனநிறைவு தரவில்லை. உமது வாக்குறுதியை செயலற்றதாக்கவும் உமது உரிமை சொத்தை ஒழிக்கவும் உம்மை புகழ்ந்தேத்தும் வாயை அடைக்கவும் உமது இல்லத்தின் மாட்சியை குலைக்கவும் உமது பீடத்தில் பலி நிகழாமல் தடுக்கவும் தகுதியற்ற தெய்வச் சிலைகளை புகழும்படி வேற்றினத்தாரின் வாயை திறக்கவும் சாகக்கூடிய ஒரு மன்னரை என்றென்றும் போற்றவும் அவர்கள் தங்கள் தெய்வங்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். ஆண்டவரே, உயிரில்லாத தெய்வங்களிடம் உமது அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க வேண்டாம். எங்கள் வீழ்ச்சியை கண்டு
பகைவர்கள் எள்ளி நகையாட இடம் கொடுக்க வேண்டாம். அவர்களின் சூழ்ச்சியை அவர்களுக்கு எதிராகவே திருப்பி அதை செய்தவனை பிறருக்கு எச்சரிக்கையாக மாற்றும். ஆண்டவரே, எங்களை நினைவு கூரும். எங்கள் துன்ப வேளையில் உம்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும். தெய்வங்களுக்கெல்லாம் மன்னரே, அரசுகள் அனைத்துக்கும் ஆண்டவரே, எனக்கு துணிவை தாரும். சிங்கத்துக்கு முன் நாவன்மையுடன் பேசும் வரத்தை எனக்கு வழங்கும். எங்களுக்கு எதிராக போரிடுபவனை மன்னர் வெறுக்கச் செய்யும். இதனால் அவனும் அவனைச் சேர்ந்தவர்களும் அழியச் செய்யும். ஆண்டவரே, உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளுமாகிய எனக்கு உதவி செய்யும். அனைத்தையும் நீர் அறிவீர். தீயோரின் ஆடம்பரத்தை நான் வெறுக்கின்றேன். விருத்த சேதனம் செய்து கொள்ளாதோர் அந்நியர்கள் ஆகிய அனைவருடைய மஞ்சத்தையும் அருவருக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். என் இக்கட்டான நிலையை நீர் அறிவீர். பொதுவில் தோன்றும் போது தலை மீது அணிந்து கொள்ளும் என் உயர்நிலையின் அடையாளத்தை நான் அருவருக்கிறேன். தீட்டு துணி போல் வெறுக்கிறேன். தனியாக இருக்கும்போது நான் அதை அணிவதில்லை. ஆமானின் உணவறையில் உம் அடியவளாகிய நான் உணவருந்தியதில்லை. அரச விருந்துகளை நான் சிறப்பித்ததில்லை. தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட திராட்சை மதுவை நான் அருந்தியதும் இல்லை. ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியவளாகிய நான் இங்கு வந்த நாள் முதல் இன்று வரை உம்மில் அன்றி வேறு எவரிடமும் மகிழ்ச்சி கொண்டதில்லை. அனைத்தின் மேலும் அதிகாரம் செலுத்தும் கடவுளே, நம்பிக்கை இழந்த எங்களது குரலுக்கு செவிசாயும். தீயோரின் கைகளினின்று எங்களை காப்பாற்றும். அச்சத்தினின்று என்னை விடுவியும்.